இன்னைக்கு அமாவாசை யாருங்கிறது பாருங்க. அமாவாசைங்கிற கேரக்டர் தான் அது மெயின் ரோல். சத்யராஜ் கண்டிப்பாக அந்த ரோல் வந்து ஆனால் சத்யராஜ் மணிவண்ணன் காம்போனால அதை யாரும் நடித்தாங்க. ஆனால் கண்டிப்பாக நடிக்க மாட்டாங்க. அவ்வளோ நெகட்டிவ் ரோல். இது மைக் செட்டு மணிகாரம் வந்துட்டானா அப்படின்னு இந்த மாதிரி புல்லுரிகள்லாம் இந்த கட்சியில் இருக்கிறார்கள் மாதிரி சீட்டு இல்லை அவனுக்கு அப்படி மயக்கமுத்திர வேலைக்கு செருப்பு கட்டி அடிக்க போகுது. சீட்டு இல்லைங்கிற அப்புறம் கட்சியாவது இதாகுது. முடிஞ்சு தேங்காய் பொறுக்குன்னா லட்சம் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஜோவாருங்க தெரியுது. என்ன தெரியுது? அரண்மனை என்ன அதை போய் சுற்றி பார்க்கணும் இல்லைண்ணே. அதை ஒரு நாள் சொந்தமாக்கணும். டேய் பைத்தியகாரமே பேசாதரா. உள்ளே போய் சுற்றி பார்க்கணும்னு சொல்லி வாட்ச்மேன்ட்ட சொல்லி உள்ளே போய் சுற்றி காமிச்சிட்டேன். அதை விட்டு முடிகிற காரியத்தை பேசுகிறேன். முடிய நினச்சது தான் வெள்ளைக்காரன் நிலாவில் போய் சொல்லிக்கிறான். முடியாதுன்னு சொல்கிறது தான் நம்ம நிலாச்சோறு பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய இயலாமையை நம்மளோட அறியாமையை அழகாக அது சொல்லியிருக்கோம். கேமரா வேணுமா இங்கிலாந்துக்காரன் தான் கண்டுபிடிச்சான். கேமராவுக்கு முன்னாடி தேங்காய் உடைக்கிறது நம்ம தான். என்னதான் அரசியலில் இன்னொருத்தனை உருவாக்கினாலும் அவன் லீடாக உள்ள ஒன்று தூக்கி எடுத்துவாங்க. சரி பிறந்தே தான் பிறந்தேன். அப்போ என்னட்ட என்கிட்ட பிறந்தேன். ஆயாலாட்டம் பிறந்திருக்கலாம்ல. நான் அப்பயே சொன்னேன்டா அவள்கிட்ட தாய மாட்டேன். நாலாம் 8 கருத்தடை மாத்திரம் விற்கிது வாங்கி முடிஞ்சு தொலைச்சிக்கொண்டு அது என்ன கிரவுண்டா ரேட் ஏறுறதுக்கு. அவளுக்கு நான் அல்வா கொடுத்து அவள் எனக்கு அல்வா கொடுத்து உன்னை பற்றி போட்டேன். இவ்வளோ ஒருத்தனுடைய பிறப்பை ஒரு வரியில் அப்படியே சொல்ல முடியுது. மணிவண்ணன் கேட்டான் உண்மையில சொல்றது கிரேட் லீஜெண்டா மணிவண்ணன் சார் தான். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைபவர் குற்றவியல் வழக்கறிஞர் விமர்சகராக இன்று இணைகிறார் திரு RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கங்க. திரை சினிமா விமர்சனம் நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். நம்ம 2 படத்தை பத்தி இன்னைக்கு பேசியிருக்கோம் சார். கிட்டத்தட்ட நீங்க பேசி அட வச்சுட்டீங்க. என்ன இன்னைக்கு இந்த அரசியல் அப்படின்னு ஒண்ணு பலருக்கும் ஞாபகம் வர்ற முக்கிய திரைப்படமாக பார்க்கப்படுகிற படங்களில் ஒன்று அமைதிப்படை. ஆனா அந்த பெயர் ரொம்ப அடர்த்தியான பேர் இல்லையா? அமைதிப்படை என்றும் அடர்த்தியான பேர். நீங்க சொல்லுங்க சார், அமைதிப்படை என்னவாக இருந்தது அன்றைக்கு? இல்ல ஆக்சுவலா அந்த பேர்லயே மணிவண்ணன் சார் ஜெயிச்சிட்டாரு. பேர்லயே படை சென்சார் கூட கலந்து கொண்டு வருது. படைங்கிறது ஒரு வாருக்கு சொல்ற வார்த்தை. என்ன படைய திரட்டிட்டு வர்றீங்க. அமைதிப்படைங்கிறது பொலிட்டீஷியனை தான் அவர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா இன்னைக்கு அமாவாசை யாருங்கிறது பாருங்க. அமாவாசைங்கிற கேரக்டர் தான் அது மெயின் ரோல். சத்யராஜ் கண்டிப்பாக அந்த ரோல் வந்து ஆனால் சத்யராஜ் மணிவண்ணன் காம்போனால அதை யாரும் நடித்தாங்க. ஏன்னா கண்டிப்பாக நடிக்க மாட்டாங்க. அவ்வளோ நெகட்டிவ் ரோல் அது. அவ்வளோ ஒஸ்ட் ரோலாக அந்த ரோலை ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதை நடித்தாங்க. சீமான்லாம் அதில் ஒரு ரோலில் வர்றாரு. மணிவண்ணனுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. தியாகு உட்காந்துருப்பாப்புல. சீட்டு மைக் செட்டு மணிகாரம் வந்துட்டானா அப்படின்னு இந்த மாதிரி புல்லுரிகள்லாம் இந்த கட்சியில் இருக்கிறார்கள் மாதிரி சீட்டு இல்லை அவனுக்கு அப்படி மாதிரி மயக்கமுத்திர வேலைக்கு செருப்பு கட்டி அடிக்க போகுது. சீட்டு இல்லைங்கிற அப்புறம் கட்சியாவது இதாகுது அப்படின்னு சொல்லி நல்லாயிருக்கும் அந்த சீனு. அந்த படத்தோட ஒரு ஃப்ரேம் வந்து அரசியல் இன்னைக்கு யார் அமாவாசைங்கிறது நீங்கள் கமெண்ட்லேயே சொல்லிங்க. நான் யாரையும் இழுத்து விடலை, அரசியலும் பேசலை இதில். ஆனால் முழுசாக அரசியல் பேசின ஒரு படம் அமைதிப்படை. அமைதிப்படை அதில் எந்த மாற்றம் கிடையாது. கடைசி ஃபுல் ஸ்டாப் வரையும் பாலிடிக்ஸ் தான் இருக்கும். அந்த படம் அமைதிப்படை. அதில் ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் வந்து சத்யராஜ் அறிமுகப்படுத்துவாங்க. டைவ் அடித்து தேங்காய் பொறுக்குவார். இவர் மணிவண்ணன் வந்து ஆட்டோ ஸ்டாண்ட் மணிமாறன் அப்படின்னு ஒரு கேரக்டரில் வருவார். யார்? மணிவண்ணன். ஆள் 6 அடி உயரம் இருக்கிற தேங்காய் பொறுக்கிட்டு இருக்கேன். ஆமாம், அந்த கோயம்புத்தூர் பாஷை கலந்து நையாண்டி பயங்கர. என்னோட ஸ்பீச்சு அப்படி மாறுறது சம்டைம்ஸ் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. உன்னோட ஸ்பீச் அந்த மாதிரி இருக்குது. நான் பழகிட்டேன் அப்படியே மணிவண்ணன் குரலை மிமிக்ரி பண்ணி 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 எனக்கு ஒரு ஆர்வம். ஆள் ஆடினவர் இருக்க என்ன இப்போ தேங்காய் பொறுத்திட்டு இருக்கேப்பா அப்படின்னு நான் டக்குன்னு சத்யராஜை கையை கட்டிட்டு தேங்காய் பொறுக்கிறது தப்புன்னா அவன் கோயிலுக்கு தேங்காய் உடைக்கிறது தப்பு இல்லையான்னு. ஏன் என்னிட்டே நாத்திகம் பேசுறியா அப்படிம்பாரு. உண்மையை பேசுறதுக்கு பேர் நாத்திகமா அப்படிம்பாரு. சரி இப்படி எல்லாம் நல்லா பேசுகிற அவர் நாய் கரண்ட மாதிரி பனியன் போட்டிருக்கீங்க அப்படின்னு. நாய் தானே கரண்டி போச்சு. நாய் கரண்டி போச்சா? ஆமாம், நேற்று கோயிலில் தேங்காய் உடைக்கிறதுல எனக்கு நாய்க்கு சரியான சண்டை தான். நாய் உன்னை கடிச்சு போச்சா? ஆமாம். நீ என்ன பண்ண? நாயை கொண்டு போட்டிருந்தேன். நாயை கொண்டு போட்டே அடப்பாவே தேங்காய் பொறுக்கிறது வந்து போச்சு. அவர் போட்டின்னு வந்த பிறகு நான் என்ன மனுஷன்? டே, ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு எல்லா தகுதியும் விட்டு இருக்கு. நீ அப்புறம் வந்து தேங்காய் பொறுக்கின்னு இருக்க. பேசாமல் என்கிட்ட வந்து சேர்ந்துரு அப்படின்னு. குடிஞ்சு தேங்காய் பொறுக்கிறதுனால லட்சம் இல்லைன்னு நினைக்காதீங்க அப்படின்னு. தோவாருங்க தெரியுது. என்ன தெரியுது? அரண்மனை என்ன அதை போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு. இல்லைண்ணே, அதை ஒரு நாள் சொந்தமாக்கணும். டேய் பைத்தியகாரமே பேசாதரா. உள்ளே போய் சுற்றி பார்க்கணும்னு சொல்லி வாட்ச்மேன்ட்ட சொல்லி உள்ளே போய் சுற்றி காமிக்கிற. அதை விட்டு முடிகிற காரியத்தை பேசுகிறேன். முடிய நினச்சது தாங்க வெள்ளைக்காரன் நிலாவில் போய் சோர்த்திங்கிறா. முடியாதுன்னு சொல்லுறது தான் நம்ம நிலாச்சோறு தின்னுட்டு இருக்கோம் அப்படின்னு. எவ்வளோ ஒரு நம்மளுடைய இயலாமையை நம்மளோட அறியாமையை எவ்வளோ அழகாக அதில் சொல்லியிருப்பார் தெரியுமா? கேமரா வேணுமா இங்கிலாந்துக்காரன் தான் கண்டுபிடிச்சான். கேமராவுக்கு முன்னாடி தேங்காய் உடைக்கிறது நம்ம தான் கண்டுபிடிச்சோம். என்ன ஒரு புரிதல் பாருங்க. நாத்திகத்தை போட்டு மெனக்கட்டெல்லாம் பகுத்தறிவு வந்து புகுத்தாதீங்க. அழகாக சொல்கிறார். இதில் லாஜிக்கு இருக்கா இல்லையா? இந்த நிலாவில் போய் சோறு தின்ட்டு வரான் வெள்ளைக்காரன். நீ இந்த ஓவர் அவ்வை பாட்டிருக்கு நிலாச்சோறு ஊட்டிகிட்டு இருக்க.
ஒரு வார்த்தையில் அந்த ஸ்க்ரீன் பிளே சொல்லி கொடுத்துட்டு போகும். பொலிட்டீஷியன் ஆகணுன்னு போயிட்டு கத்திப்படாமல் நெகுன்னு சேவ் பண்ணிட்டு புது துணி போட்டு வரணும். எவ்வளோ வேணுங்கப்பா? ஒரு 500 ரூபா கொடுங்க அப்படின்னு. பக்கத்தில் அல்வாவாசு இறந்து போயிட்டாரு. ஆனால் இவன் ரூபாயோட மதிப்பு தெரியாமல் பேசுகிறான்னு. ஆனால் இது அமெரிக்க டாலர் படி எப்பா நீ 500 ரூபாய் போடுறா. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக அந்த ஒரு மனிதனுடைய டிரான்ஸ்மிஷன் தேங்காய் பொறுக்கிட்டு இருந்து மணிவண்ணனை வேணுக்குன்னு இன்னைக்கு போய் மெனக்கட்டு அரசியலுக்கு போய் சேர்ற மாதிரிலாம் இல்லை. யதார்த்த ஆளை கிடைச்சவனை பயன்படுத்தி அடுத்த கட்ட நகருக்கு போவார். கிடைச்ச சொல்லுவார் சீட்டு கிடைக்காது, நிறைய பிச்சுக்குள்ளே வந்துடலாம். ஏன்னா ரொம்ப லேக், நிறைய பெரிய ஸ்டோரி இது. 2.5 மணி நேரம் படத்தை நான் வந்து ஒரு 15 நிமிஷத்தில் சொல்கிறதுங்கிறத எளிதில்லை. 2.5 மணி நேரத்தையும் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு அதை அந்த படத்து மேலே ஈல்டாக உள்ளவன். சீட்டு கிடைக்காது. ஆனால் அவங்களுக்கு போது ஒரு செருப்பனை பாட்டுக்கண்ணே, அந்த செருப்பு ஜெயிச்சிருன்னு சத்யராஜ் சொல்லுவார். ஏய் செருப்பனை பாட்டுற பைத்தியக்கார மாதிரி பேர், செருப்பு எப்படிடா ஜெயிக்கும்? அவர் எதோ சொன்னார் தெரியும்னு நினைக்கிறேன். செருப்பு எப்படா நாட்டாள பைத்தியக்கார மாதிரி பேசுறாரு. ஆனால் உங்க மட்டும் கை கட்டிட்டு பெரிய பகு தெரியுது இல்லையா? பெரிய பகு தெரியுது. உண்மை உண்மை. அவர் ஆக்சுவலாக பரதனை தானே சொல்கிறார். இந்த ராமாயணம் பெரிய பகுத்தறி, பெரிய பகுத்தறி. உங்க முன்னாடி எவனா கை கட்டி நிற்பான், அவனை நிப்பாட்டு. அவனை நிப்பாட்டினா அவனை நம்மளே கொண்டு போட்டோம். அவனை பார்த்தா அந்த நாயை போன வருஷம் வேற கட்சியில் போய் சேர்ந்துட்டான். யாரை நிப்பாட்டுறது அப்படின்னு. அம்மா சார் நீ நில்லுப்பா அப்படின்னு. அதெல்லாம் வேண்டாங்க. அம்மா சார் நீ நில்லுப்பா, போன எலெக்ஷனில் சம்பாரிச்சா 10 ஏக்கர் இடம் இருக்குது, 50 ஏக்கரா 500 ஏக்கரை தென்னந்தோப்பு இருக்குது, விற்று செலவு பண்ணுறேன் அப்படின்னு. அப்படியே சத்யராஜோட டிரான்ஸ்மிஷன். அப்படி எலெக்ஷன் கவுண்டிங் ஓட்டெல்லாம் கேட்டு தம்பி அம்மா நாமினேஷன் பண்ண போவாங்க. இவர் வித்த அவுட்டில் கொண்டு போய் நாமினேஷன். யார் நிற்கிறா? தம்பி அமாவாசை. அமாவாசை நல்ல நாள், என் பேர் நாகராஜ சோழன், கிராண்ட்சன் ஆஃப் ராஜராஜ சோழன் அப்படின்னு. ஏன்னா இவர் ராஜாக்கள் பேரா சொல்லி. ஆமாம், அந்த சோழர் பரம்பரையில் வந்தால் கடைசியாக இருந்தாங்க. முன்னாடியெல்லாம் எங்கள் அப்பா தாத்தாக்கள் மந்திரிக்கு கூப்பிட்டாங்க, மந்திரிக்கு வந்தாங்க. மந்திரி சபைக்கு நம்ம போகிறதா இருக்குது அப்படி டமால்னு பண்ணி நம்ம அப்பாடி இதில் லிஸ்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து இந்த கள்ளம் காடம் இல்லாத தம்பி நாகராஜ சோழனை பாருங்கள் அப்படின்னு பார்த்தாங்க. கையை கட்டுவார். இந்தியா அந்த அதிக பிரசிங்கனெல்லாம் பண்ணுற ஒரு தனக்கு கீழே உள்ள அது இன்றைக்கி நீங்கள் பொலிட்டிக்கலில் யார் வர்றான்னு நீங்கள் பார்த்தீங்க எனக்கு தெரியாது. எதுக்கு அதிக பிரசிங்கனம் பண்ணுற? நான் தானே எனக்கு ஓட்டு போடுறாங்களோ உனக்கு ஓட்டு போடுறாங்களா? உங்களுக்கு தான் போடுறாங்க. அப்புறம் இது கை காட்டுறேன், கை ஓட்டி நிற்கணும் அப்படிம்பார். கடைசியாக வந்துட்டு எலெக்ஷன் கவுண்டிங், அதுதான் வந்து எல்லாரும் ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கும். எலெக்ஷன் கவுண்டிங்கும் அதுக்கு முன்னாடியே கஸ்தூரி வாழ்க்கையை விளாண்டுருவாப்புல. எலெக்ஷன் கவுண்டிங் அப்படியே ரேஸாக அந்த சீட்டில் இப்படி பின்ன உட்காரு வரல. வெளியில் போவார். வெளியே போனப்ப தம் அடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து அவர் ஒரு உட்பி வச்சுருப்பார். யார்? மணிவண்ணன். ஊட்டிக்கு போகிறதுக்கு. அப்படி போயிட்டு இருந்தேன், தம் அடிக்க போகிறான் அப்படின்னு. வெளியே வந்தேன், என்னப்பா அமாவாசை லீடிங் பயங்கரமாக போகுது, சுல்தான்பேட்டை என்ன தான் சரியாக இருக்கும், ஏன்னா அவனை கவுத்துருவானுங்கன்னு. லீடிங் ஜாஸ்தியாகனு சுல்தான்பேட்டை என்னையாச்சுன்னு சத்யராஜ் இடிச்சிட்டு கிளாஸ் ஆவார். ஃபஸ்ட்டு சீனு உங்களை வந்து இந்த ட்ரெயின் அப் பண்ண ஒருத்தவங்களை இந்த மாதிரி கிளாஸ்லாம் போட்டு ரேப்பெல்லாம் அதை இடிச்சிட்டு போவார். அதில் அந்த கதை ஒரு விஷயத்த சொல்லும். நீ என்னதான் அரசியலில் இன்னொருத்தனை உருவாக்கினாலும் அவன் லீடாக உள்ள ஒன்று தூக்கி எறிஞ்சிடுவாங்கிறது தான் இன்றைக்கி நடந்திருக்க அரசியல். அவ்வளோ அழகாக 1994 வந்த படம் இன்றைக்கி என்ன வருஷம்? 2025. ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் கம்ப்ளீட்டட் அந்த படம். இடிச்சு உள்ளே போவார். போயிட்டு உட்காருங்க அப்படிங்க. இல்லை மணியன் வருவார், பரவாயில்ல உட்காருங்க. அது லீடிங் ஜாஸ்தின்னு அது முகம் எல்லாமே கதை தம்பி. அந்த படம் வந்து இப்படிலாம் சொல்லவே முடியாது. எல்லாமே ஸ்டோரி தான். உட்காந்துன்னா கால் மேலே கால் போட்டு இருப்பாப்புல. மணிவன் வந்து இருப்பாப்புல. அம்மாசை கால் முட்டுதா தள்ளில் இல்லை. ஆள் மேலே வந்து ஏறினாக்க அத்தனை இடம் இருக்குல்ல, தள்ளில் இல்லை. அம்மாசை நீ தான் பேசுறியா? நாகராஜ சோழன் எம்எல்ஏ, சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏன்னு பண்ணுவார். அந்த லேடிஸ் தொடையில் பட்டுரும். அம்மாசை லீடிங் ஜாஸ்தி, அதுக்காக யாரு தொட மேலே கை போடுறியா? நீன்னு கை போட்டால் அது மேலே பட்டுருச்சு. ஏம்மா இருக்கட்டும் அப்படிங்காது. ஏன்னா இவன் தான் அடுத்த எம்எல்ஏ ஆகி போகுது. எவ்வளோ ஒரு அழகாக பாருங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு ட்ரிங்க்ஸ் பார்ட்டி நடக்கும். அதில் அது அவர் தர கவுண்ட்ரு. ஊட்டிக்கு தனியாக தான் போகணும் போல இருக்கு. ஆமாம் ஊட்டிக்கு தனியாக தான் நல்லா இருக்கும். அது மணிவண்ணா அதில் ஒரு ரியாக்ஷன் சொல்லுவாப்புல. அந்த அரசியலில் ஜெயிச்சிட்டோம்னா அவனுக்கு அடிமை ஆகிடுவாப்புல. தம்பி நாகராஜ சோழன் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி நடக்கும், எம்எல்ஏ ஆகிடுவாப்புல. கெத்தாக உட்காந்துருப்பார், அரக்கை சட்டை கிளாஸ் போட்டு. தம்பி நாகராஜ சோழன் என்னுடைய ஆதரவு பெற்றதுனால யோ அப்படின்னு. தம்பி சீட்டே கொடுக்கல உனக்கு, எதுக்கு அதெல்லாம் பேசிகிட்டு இருக்க? பாரு எவனுமே பேசுகிறத பார்க்கவே இல்லை, பாட்டிலே பார்த்துட்டு இருக்கான். அது தான் அவனை எந்த கட்சியிலையும் சேர்க்க பண்ணுறானுவான் அப்படின்னோடனே. சரி அதெல்லாம் சொல்லக்கூடாது. அது என்னது எம்எல்ஏ, எனக்கு மீசை இல்லை, உனக்கு என்ன மீசை? அதை எடுத்துரு அப்படின்னா. ஆனால் கன்றாவியாக இருக்கும் அப்படின்னு. இப்போ மட்டும் எப்படி இருக்கு?
கல் குடிச்சா எப்படி தொடப்பாங்க வாயை, இப்படி துடைப்போம் பாரு, அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு டக்கு இப்போ பேச அப்படி பாரு. தம்பி எவனுடைய ஆதரவு இல்லாமல், எந்த நாயோட ஆதரவு இல்லாமல் தம்பியே ஜெயிச்சிட்டாரு. ஒரு அரசியலை பாருங்க, படாறு விடுறது. டக்குன்னு எல்லாரும் வந்தோன்னா ராஜா ஒருத்தர் வருவார், தண்ணி அடிச்சுட்டு இருக்குல்ல, ஏப்பா மாச இவனை கேட்டில இன்னைக்கு கேட்டுருவோமா அப்படிம்பாரு. எப்படின்னா ஒரு அரசியல்வாதிக்கு ஜாலராக வரவங்க அப்படியே அவங்களுக்கு முழுசா தன்னை மாற்றுவாங்க. நான் எம்எல்ஏ இருந்தோன்னு சண்டையெல்லாம் போடல, அப்படியே ஜாலராக ஆயிட வேண்டியது. யதார்த்தம் புரிஞ்சு, யதார்த்தம் வாழணுமே, வாழணும்ல. என்னது அரண்மனை கேட்கணும்னு நினச்சி கேட்டுருவோம், கொடுப்பானே கேட்டு பார்ப்போம், மயிரை கட்டி மலையை எழுப்போம், அவன் போதையில் கேட்குற மாதிரியே கேட்டுரு அப்படின்னு. நான் ஆல்ரெடி போதையில் தான் இருக்காம பாரு மணிவண்ண. நேராக போயிட்டு ஜெயிச்சோன்னே தம்பிங்கிறீங்க ராஜாங்கிறீங்க எல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் அன்றைக்கி நாங்கள் வந்து எலெக்ஷன் கேட்டப்போ உங்களுக்குலாம் அரசியல் வேணுமா இந்த ராஜா துரத்துனாரு. இந்த இவ்வளோ பேசுகிறீங்களே, நம்ம நாகராஜனுக்கு யாராவது ஒரு பொண்ணு கொடுப்பீங்களா, ஏன் ராஜா கொடுப்பாரா அப்படிம்பா. டக்குன்னு பொண்ணு கொடுக்குறத பற்றி ஒன்றும் இல்லைப்பா, பொண்ணுக்கு கொஞ்சம் வயசு ஜாஸ்தி. யார் ராஜா சொல்லுவார், மணிவண்ணன் சத்யராஜில் சட்டசபை போகல அங்கே ஒரு வச்சுக்கலாம் அப்பாட்டி. அட இருப்பா நீ வேற, சரி எதை கேட்குறேன்னு. சத்யராஜ் ரொம்ப ஆசையில் எல்லாத்தையும் கேளு அப்படின்னு. இருப்பா எது வேண்டாங்க, அந்த அரண்மனை மட்டும் நாகராஜன் எழுதி கொடுங்கன்னு. அதை பற்றி என்னப்பா எழுதி கொடுத்துடலாம் அப்படின்னு. சரி இந்தாங்க ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்து போடுங்க. அவர் ராஜா சொல்லுவார், மனிதன் நம்புங்கப்பான்னு. மனிதன் நம்புற மாதிரி தான் ஸ்டாம்ப் பேப்பரே கவர்மெண்ட் அடிச்சிருக்க மாட்டாங்க. நான் 6 மணிக்கு மாதிரி ஆட்டி வாயில் போயிடல, எழுதுங்க அப்படி கையெழுத்து போட்டுவாங்க. எவ்வளோ ஒரு அழகாக பாருங்கள், ஸ்டாம்ப் பேப்பருக்கு விளக்கம் எழுதி வாங்கிடுவார். சுஜாதாவை கல்யாணம் பண்ணிக்குவார் சத்யராஜ். கல்யாணம் பண்ணிவிட்டு அடுத்த கட்ட நகர வாழ்க்கையில் போகிற, அதுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், யார் கஸ்தூரி. அதுதான் சத்யராஜா வரும். இது வரையுமே நான் சொன்னதில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வரும். கடைசியாக வந்துட்டு அமாவாசை பெரிய எம்எல்ஏ ஆகிடுவார். எந்த ரூலிங் பார்ட்டி ஆனாலும் அவர் தான் எம்எல்ஏ. அந்த லெவலுக்கு இவர் போயிடுவார். ஒரு இவராகவே ஒரு சாதி கலவரத்தை ஊரில் கிரியேட் பண்ணுவார். அதெல்லாம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த குளத்துலேருந்து ஆரம்பிக்கும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சீன் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இவராகவே ஒரு சாதி கலவரத்தை கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி கொண்டு வருவார். சரக்கு புகை சிகரெட் இப்படி தான் அவர் வாழ்ந்துட்டு இருப்பார். அப்படி வந்தோடனே அமாவாசை அப்படிம்பார். அந்த சத்யராஜோட என்ட்ரி இப்படி பார்த்து ஜூனியர் அப்படின்னு, எஸ் அப்படின்னு, ஏப்பா தூக்குடா அப்படிம்பாரு. அதுக்கு 4 பேர் வேணும் அப்படிம்பாரு. என்ன அது வயசாயிட்டு கிழம் அப்படிம்பாரா, வயசாகலடா மப்புடா, 6வது ரவுண்டுடா, 6 ரவுண்டு அடித்து இந்த கர்மத்தை போதையெல்லாம் அப்புறம் இந்த கர்மத்தை எதுக்கு தான் குடிக்கணும். சரி பிறந்தே தான் பிறந்தா, அப்போ என்னட்ட பிறந்தேன், ஆயாலாட்ட பிறந்திருக்கலாம்ல. நான் அப்பயே சொன்னேன்டா அவள்கிட்ட தாய மாட்டேன், 4 8 கருத்தடை மாத்திரை விற்கிது, வாங்கி முடிஞ்சு தொலைச்சிக்கொண்டு. அது என்ன கிரவுண்டா ரேட் ஏறுறதுக்கு. அவளுக்கு நான் அல்லவா கொடுத்து, அவள் எனக்கு அல்லவா கொடுத்து உன்னை பெற்று போட்டேன். இவ்வளோ ஒருத்தனுடைய பிறப்பை ஒரு வரியில் அப்படியே சொல்ல முடியுது மணிவண்ணன் எழுத்தால். உண்மையில சொல்றது கிரேட் லீஜெண்டா மணிவண்ணன் சார் தான். நிறைய பேரை பாராட்டுறாங்க, அவரை பாராட்ட தவறுறாங்க எல்லாரும். அந்த வரியெல்லாம் யாரும் சொல்லவே முடியாது. அடுத்தது சொல்லுவார், பாலிடிக்ஸை பற்றி சத்யராஜ் பேசுவார். அவர் பெரிய சத்யராஜ், பாலிடிக்ஸ் பின்றிட மோனே, பேசு பேசு. ஒரு பேச்சாளனுக்கு மோனா போகிறது இது கூட பேசலாம், அப்புறம் வாயாளுக்கு அலுவலக கொடுத்தல அர்த்தமே இல்லை. நல்லா பேசுறியடா, அரசியலுக்கு வந்துரு, நான் தான் தலைவர் நீ தான் செயலாளர், எவனுக்கும் எந்த பதவியும் கொடுக்கக்கூடாது. எவனாவது எதிர்த்து கேட்ட பேசினானா கட்டம் கட்டி விரட்டிடணும், மணிப்புகரை கொடுத்தா இழுத்துக்கணும், இதாண்டா அரசியல் அப்படின்னு. எவ்வளோ ஒரு அழகா அந்த அரசியல் புரிதல் அவர்கிட்ட இருந்திருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டிட்டு அப்புறம் இவர் எதிர்த்தே செயல்பட ஆரம்பிச்சிடுவார். அதில் சுஜாதா வந்து சிவகாமிங்கிற கேரக்டராக வருவாங்க. அவருங்க வந்து இந்த பையனை வந்து தத்து எடுத்துக்கிடுங்கிற மனநிலையில் இருப்பாங்க. இப்படியே சாதி சண்டை முத்தி போகும். அந்த சாதி சண்டையை கிரியேட் பண்ண உள்ள சொல்லுவார், என்னடா இது குளத்தில் வந்து குளிப்பார், குளத்தில் குளித்தாலே ஒரு சந்தோஷம் தான், வாழ்க அப்படிமா. டேய் இதுக்கு ஆமான்னு சொல்லணும்டா, எல்லாத்தையும் வாழ்க போட்டே பழகிட்டானோ. நானும் அப்படிதாங்க, ஆனால் கட்சிக்குள்ள உங்களுக்கு சீட்டு கொடுக்குறதே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் ஒன்றுமே பண்ணலையாடா. கொடுப்பாங்க. சரி மணியா, உன் காலத்தில் ஆள் பார்த்து சீட்டு கொடுத்துடலாம், நோட்டு எவன் கொடுத்தா அவன் சீட்டு கொடுக்க போகிறான். சீட்டு சரிங்கண்ணா ஓட்டு ஜனங்கள்லாம் போடணும். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு 2000 கட்டி போடுவார். 2000 உடைய 4 ஆள் துவைக்க விடுவாங்க. அவனுங்கடா அப்படின்னு இவர் தொப்புறதுக்கு அவனு கட்சியில் சீனியாரிட்டி எனக்கு தான் இருக்கு. ஏப்பா இருக்கப்பா சண்டை போடாதீங்கப்பா சத்யராஜ், இப்போ என்ன பேசிக்கிட்டோம் மணியா, மறந்து போட்டோம் சண்டை போட்டு. ஓ சண்டை போட்டால் பழசெல்லாம் மறந்துட்டு ஜனங்க நமக்கே ஓட்டு போடுறாங்க. இப்போ நம்மளே ஜனங்களுக்கு ஒரு சண்டையை உருவாக்கிட்டு மறுத்தி பண்ணுறோமா அப்படின்னு அண்ணாண்டு காலில் விடுவார் மணி. ஏப்பா இருங்கப்பா எழுதுங்க, ஒரு கசக்கி போட்டு 2000 அரசியலே சொல்லிட்டீங்கண்ணா அப்படின்னு சொன்னால் ஜாதி கலவரத்தை கொண்டு பண்ணுவாங்க. அப்போ நீ மொட்டத்தில் நீ என்ன பண்ணுற, போயிட்டு நம்ம டீ கடை எல்லாத்துலையும் உட்காந்து ஒரு அர்ஜுனன் செத்துட்டானா அது இந்த தெருவழியாக கொண்டு போகணுமா, மேல் ஜாதிக்காரன் நாய்ங்க, இந்த நாய்ங்கிறத அழுத்தி சொல்லு, அது எல்லாம் சண்டை வந்துடும். ஏன் இவனை இப்படி பண்ணால் சண்டை வந்துடும் அம்மாசம் பாரு, அதெல்லாம் வந்துடும். ஜனங்க சாதியாலும் மதமாகவும் பிரிஞ்சு நம்மள மாரி ஆளு குதிரை ஏற வேண்டியதான். அப்போ நம்புற மாதிரி ஆளுங்க குதிரை ஏறது தான் ஜாதியை கண்டுபிடிச்சேன். ஆமாம் அப்போ ஜாதியை ஒழிச்சா ஜனங்க நல்லா இருப்பாங்களா,
ஜனங்க நல்லா இருப்பாங்க, நீ நான் தான் சோத்துக்கு, உனக்கு அரசியல் தானே தெரியும், வேற எதுவும் தெரியாது, போய் பத்த வை அப்படின்னு. அப்புறம் அதுக்கு ஒரு நல்லிணக்கம் போடணும், அதுக்கு நானே தலைவராக இருக்கணும், போர்டு கமிட்டி. அடுத்தது அந்த ஜாதி கலவரத்தை வச்சு சில பேரை கொல்ல சொல்லுவார். கொல்ல சொல்லல பொண்டாட்டி வந்து இவனுக்கு எதிராக எழுப்பிடும், சிபிஐக்கு வழக்கு. ரொம்ப நல்ல காட்சி இல்லையா? நான் ரொம்ப விரட்டி இந்த கதையை சொல்றேன். மொட்டத்தலையா இங்க வாப்பா, ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், அதுக்கு பதிவு சொல்றேன். நாளைக்கு ஜாதி நல்லிணக்கம் கூட்டம்ப்பா, பெரிய பெரிய ஆபீசர்லாம் வர்றாங்க. ஏன்னா மொட்டத்தலைங்கிற ஒரு அடிமை, அவன்கிட்ட யார் வர்றாலும் சொல்ல தேவையில்லை, பெரிய பெரிய ஆபீசர்லாம் வர்றாங்க. நான் தான்ப்பா தலைமை தாங்கிறேன், ஒரு லிஸ்ட்டு தரேன், கொண்டு போட்டுரு. அப்படியே வரிசையாக சொல்லக்குள்ள சிவகாமி அவளையும் கொண்டு போட்டுரு. நான் அக்காலை கொள்ளு, ஏன்னா 1.5 அக்காலை கொள்ள சொன்னேன். ஏன்டா மொட்டத்தலையா, நீ தானே சேர்ந்துட்டு எல்லாம் பண்ணுன, அவன் நெஞ்சில் சுமக்கிற பிள்ளைக்காண்டி போய் சிபிஐயில் சொல்லுவாங்கிற. அப்புறம் எல்லாம் சந்திரமாலை வாங்கிட்டு சட்டமன்றத்துக்கு வரலாம், சலீம் வீடு வாங்கிட்டு சென்ட்ரல் ஜெயிலுக்கு வருவான். என்ன ஒரு 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 நேரேஷன். அதனால் போய் பண்ண பரவாயில்லம்மா. வெளில வரக்குள்ள மணிவன் அனுப்புற, வயசாகிடும் மணிவனுக்கு. அமாவாசை நான் சொன்னால் கோச்சிக்க மாட்டேன்னு, அமாவாசைனே சொல்லிட்டா அப்புறம் என்ன கோச்சிக்க போகிறேன் சொல்லு. அமாவாசை தான் உடைய ஃபஸ்ட்டு இடத்துக்கு நீ என்னை இட்டு இருந்துட்ட, சால்ரா கோட்டையில் நாகராஜன்னு சொல்லிட்டேன். அமாவாசைன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்லு. ஒருத்தர் பதவிக்கு ஆசைப்படுவாப்பா, நீ அதுக்கு அடிக்ட் ஆகிட்ட. அந்த மகராசி உன்னுடைய திருவிழா வாழ்ந்ததே பெருசு, அவங்களே நீ கொல்ல துணிஞ்சிட்டப்பா. ஆடு ரத்த சுன்ற வரையும் ஆடு மகளை சம்பவாமி யுகே யுகே அப்படிம்பாரு. என்னது இல்லை, கோயிலில் மணியகாரி சொன்னார், நானும் சொல்கிறேன். அட உடுப்பா மணியா, இதுக்கெல்லாம் சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானமாக கேட்க முடியும்? எல்லும் பேரையும் தெளிச்சுட்டு போயிட்டு இருந்தோம். அவ்வளோ ஒரு அழகு. ஜோதிடர் பார்க்க ஒரு ஜோதிடர் வந்திருப்பாரு, இங்கே பாருங்க, அதில் உங்களுக்கு ஆயில் ரேகனா கொஞ்சம் வீக்காக இருக்குது, இந்த லாஸ்ட் டைம் தான் நீங்கள் கொடியேற்றுவேல் சொன்னால் தப்பாக நினைக்கப்படாது, அடுத்த வாட்டி ஏற்ற மாட்டேன்னு பாரு. மணி அந்த கிளாஸை படி ஒரு வேலை இருக்குது. அவர் பிஸ்டல் எடுத்து டப்புன்னு அடிச்சுட்டு வருங்க அவரை. அவன்கிட்ட கேட்பார், உனக்கு எத்தனை வயசு? 95 இயர்ஸ் கன்ஃபார்ம் பாரு. சுற்றுவார். அவன் ஆயிலே கணிக்க தெரியல, அவன் என்னத்தை ஆயில கணிச்சான். ஜோதிடத்தை அட்டாக் பண்ணுறது எவ்வளோ ஒரு கிளாரிட்டி அந்த மனுஷனுக்கு வேணும் தெரியுமா? ரைட் இருக்குது. ஒரு எழுத்தாளராக பாருங்க, ஒரு திரையாக பார்க்காது. ரஞ்சிதா முக்கியமான கதாபாத்திரம், சத்யராஜ் கூட, ஜூனியர் சத்யராஜ் கூட. கடைசியாக அவங்களே கிட்னாப் பண்ணி போடுவார். கடைசியாக வந்துட்டு ஒரு மந்திரவாதி, மலையாள மந்திரவாதி சொல்லுவான், விடிய விடிய சன்னியாசியாக இருந்துட்டு விடிய காலம் சம்சாரி ஆனால் நீங்கள் நாட்டுக்கே சக்கரவர்த்தி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லுவார். அதை விட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு வர சொல்லுவாங்க. பார்த்தா அது ஸ்கூல் பொண்ணை அப்படியே தூக்கிட்டு வந்துடுவாங்க, தங்கச்சியும் தூக்கிட்டு வந்துடுவாங்க. அது யாருன்னா அந்த சின்ன சத்யராஜுக்கு பார்த்த மருமகள் முறை, அது தெரியாது இவருக்கு. தூக்கிட்டு வந்துன்னா விரட்டுவாங்களா எல்லாரும். உடனே வந்து சார் சார் என்னை காப்பாற்றுங்க சார் அப்படின்னு சொன்னோம். நீங்கள் முதல்ல எந்திரிங்க சார். யார்? சத்யராஜ். நீங்கள் முதல்ல எந்திரிங்க சார். தூக்கிட்டு வர சொன்னேன் நான் தான். எப்படி காப்பாற்றுறது? அடப்படா பொறுக்கி போயில, அப்பெல்லாம் பேசக்கூடாது. இப்போ டீச்சர்கிட்ட சொல்லி பெஞ்சு மேலே ஏற்றி விட்டுருவோம். கூலாக ஹேண்டில் பண்ணுவாருங்க எல்லா விஷயத்தையும். அப்படி ஓடுமா, அந்த குழந்தைய ஏற்றிட்டு வந்தோன்னா டக்குன்னு நின்றோம். 10 லட்ச ரூபாய்க்கு வாங்குற பசு கூட சலோர்னு டீ கடையில் பூந்துருது. இங்கே அடிச்சா பாரு ஏர் பிரேக்கு, ரிலேஷன்ஷிப்பு. சின்னதை கட்டி போடு, பெருசு எங்கேயும் ஓடாது. ஏதாவது பண்ணாக்க அடுத்தது, அம்மா நீ நீ தேவையில்லாத பண்ணிடாதம்மா, காலைல தான் நம்ம பசங்கள்லாம் ஒரே அழுகாச்சு, கொலை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, கொலை பண்ணணுன்னு மறந்தா அப்படி கொண்டு போட்டுருவாங்க. போயிட்டு குளிச்சுட்டு கும்முன்னு கொனையல்னு ஒரு முடி போட்டு வாமா. எவ்வளோ ஒரு நிதானமாக வச்சு பூஜையெல்லாம் நடத்துவாங்க. பூஜை நடத்தி கல்யாணம் பண்ணுற நேரத்தில் வந்து சத்யராஜ் சண்டையெல்லாம் போட்டு வந்துடுவார். ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டியாக்கா அப்படின்னு இது ஒன்று மாமா அப்படிங்குமா. டேய் மைசான் என்னது லவ்வாக்கா? டேய் எப்படா முருன்னு உரைச்சிக்கிட்டு அப்படியே இருப்பேன், எப்படா லவ் பண்ணி தொலைச்ச? சரி அதை விடு, அப்போ தான் ஆசீர்வாதம் பண்ணணும், ஒரு மாறுதலாக நீ பண்ணிட்டு போப்பாரு. அடித்து சண்டை போட்டு அவரை இது பண்ணிவிட்டு காலி பண்ணிவிட்டு இவர் ரஞ்சிதாவை மீட்டு போவார். இதான் அந்த படத்துடைய நேரேஷன். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகாலம் கழித்து இன்றைக்கி பேசுகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மணிவண்ணன் சாருக்கே இந்த எழுத்துக்கள், இந்த பேச்சு எல்லாமே அவருக்கே சமர்ப்பணம். அவர் இன்றைக்கி நம்மோடு உயிரோடு இல்லை, அவருக்கே இந்த படம் சமர்ப்பணம். இதில் நிறைய பேச வேண்டியது இருந்துச்சு, என்னால் அவ்வளோ நேரம் இதை பேசுகிறதுக்கான காணொலி வளைவு பத்தாது, நிறைய இருக்குது, லென்த் நிறையா இருக்குது. நல்ல பாட்டு இருக்குது, இதில் 2 பாட்டு அருமையான பாட்டு. சொல்லிவிட்டு வெள்ளி நிலவேன்னு ஒரு மெலடி சாங் ஒன்று இருக்குது, இன்னொரு ஒரு புரட்சிகர பாட்டு ஒன்று, முதல் பாட்டு நல்லா இருக்கும். இன்றைக்கும் அந்த படம் வந்து அந்த ஒரிஜினாலிட்டி குலையாமல் அந்த இயக்கம் அப்படியே காத்திருக்கிறது. ஜோதிடம், ஜாதி, மதம், மொழி, நம்முடைய மத அடையாளங்கள் எல்லாத்தையும் உடைத்து தகர்த்தெறிந்த அன்றைக்கி படம். இன்றைக்கி அது மாதிரி படங்கள் எளிதாக எடுத்துடுறாங்க. 31 வருஷத்துக்கு முன்னாடி கமர்ஷியலாகவும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு அந்த கதை ரொம்ப உதவிகரமாக இருந்தது. இன்றைய அரசியலில் யார் அமாவாசை என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். யாருன்னு தெரியல, எல்லாரும் ஒருத்தர் அப்படி தான் இருக்கிறாங்க, ஒருத்தர் மிஞ்சுறாங்க. நீ என்ன பண்ணுற, நான் பண்ணுற பாருன்னு தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி சார்.